ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். ஒவ்வொரு நிலத்துக்குமான ஒவ்வொரு வகையான அறிவும் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா நம் தமிழோடைய பாரம்பரியத்தை சார்ந்துதான் இருக்குது. பாரம்பரியத்தை நம்ம விளக்கிட்டு நம்ம அறிவு தேடி போக முடியாது. இன்றைக்கி என்ன அறிவு ஒரு பக்கமும் பாரம்பரியம் ஒரு பக்கமாக இருக்க நினைக்கிறோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாரம்பரியங்கிறது அறிவுக்குள்ளே இருக்குது, அறிவுங்கிறது பாரம்பரியத்துக்குள்ளே இருக்குது. அந்த பாரம்பரியம் பாதுகாக்கணும் அப்படின்னா கலைகள் மட்டும்தான் பெரிய விஷயம். அப்படி ஒரு பாரம்பரிய கலைகளுக்கான இடமாகவும் இந்த கலைகளை ஏதாவது ஒரு வகையில் வாட்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலைத்த அறக்கட்டளை கிட்டத்தட்ட தொடங்கி ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கலைத்த அறக்கட்டளையே உருமாறி இருக்கு. இதோடைய நோக்கமே என்ன அப்படின்னா பாரம்பரிய கலை சார்ந்த இருக்கிற மக்களை அவங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கான ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த பாரம்பரிய கலை சார்ந்து இருக்கிற இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில் படிப்பு சார்ந்து அவங்களை கொண்டு போகணும். இன்னைக்கு பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் நிறைய உதவி பண்ணுறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கலைகள் தான். யாரெல்லாம் பாரம்பரிய கலைகள் நோக்கியிருக்காங்களோ அவங்களுக்கான சரியான அங்கீகாரத்தையும் அவங்களுக்கான வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்க அதை பின்வாங்க மாட்டாங்க, தொடர்ந்து பயணிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விழாவை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த பொங்கல் விழா அப்படிங்கிறதோட நோக்கமே என்ன அப்படின்னா நாம இயற்கையும் மனிதர்களையும் நேசிக்கிறோம், நன்றியோடு வாழணும் இந்த சமூகம். அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு நன்றியற்ற சமூகமா மாறிக்கிட்டே இருக்கும். அது எந்த சூழலையும் இருக்கக்கூடாது. நன்றியோட எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழாவை நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த பொங்கல் நாளில் எல்லாத்துக்குமான அறிவாகவும் ஆற்றலாகவும் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் கலைகள் மிக முக்கியமான பெரிய பாலமாகவும் பெரிய வளமாக அது இருக்குது அப்படிங்கிற நம்புகிறோம். அதுதான் இதோடைய பயணம். இந்த கலைத்தாய் அறக்கட்டளையோடைய நோக்கமாகவும் இருக்குது. பொங்கல் திருநாளில் பொங்கல்னு சொல்லி எல்லாரும் இந்த நாளில் சிறந்து வாழணுங்கிறத மட்டும் கலைத்தாய் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக்கிறோம். பொதுவாக என்னென்னா உலகத்துக்கு வீரத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழை. ஆனால் இன்னைக்கு நம்ம இடத்துல வீரம் கிடையாது. வீரத்துக்கான அடையாளங்கிறதே இன்றைக்கி வேரோட மண்ணோட மண்ணாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாரம்பரிய கலைகள், சிலம்பம், நம்மளோட பெரிய அறிவு. அந்த கலை எல்லாரும் என்ன நினைக்கிறான்னா உலகம் முழுக்க இருக்கிற கலைகள் பார்த்தீங்கன்னா அறிவு ஒன்று மட்டும் தான் சார்ந்திருக்கும். சண்டைக்கு பயன்படும், இல்லை விளையாட்டுக்கு பயன்படும், ஆட்டத்துக்கு பயன்படும். ஆனால் சிலம்புங்கிற ஒரு கலை அப்படி அல்ல. சிலம்பு விளையாட்டாகவும் சிலம்பு சண்டையாகவும் சிலம்பு ஆட்டமாகவும் திகழ்வது. அதை நாங்கள் பாரம்பரிய விளையாட்டாகவும் பாரம்பரிய கலைகளாகவும் இந்த பொங்கல் நாளில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாரம்பரிய கலைங்கிறது என்னென்னா ஒயிலாட்டம், கரகம், சாட்டைக்குச்சி, பெரிய கம்பு, கும்மி, வீதி நாடகம், இந்த மாதிரி எல்லா கலைகளும் ஒருங்கிணைக்கிறோம். பெரிய கம்பாட்டம் இருக்குது, கோலாட்டம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலம் சார்ந்த பண்பாடு சார்ந்த அறிவை கலைகள் வழியாக ஒழித்திருக்காங்க. அதை வெளிப்படுத்தணும், மக்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமா. வீரம் சார்ந்து நம்ம என்னென்ன மாதிரி கலைகளை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சிலம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஆயுத முறைகளை இங்கே பயிற்சி கொடுக்குறோம். சிலம்ப விளையாட்டு, சிலம்ப சண்டை சொல்லி கொடுத்தாலும் ஒரு பக்கம் நீல வால் சண்டையை பயிற்சி கொடுக்குறோம், சுருள்வாள் சண்டைக்கு பயிற்சி கொடுக்குறோம், அதை தாண்டி மான்கொம்பு பயிற்சி கொடுக்குறோம், கேடயம், கத்தி, இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆயுதங்களோட பயிற்சியாகவும் சண்டை முறையாகவும் பயிற்சியாக கொடுக்குறோம். மாதேஸ்வரன் கலைத்தாய் அறக்கட்டளை தலைவர், ஈரோடு. வணக்கம், என் பேர் ஹர்ஷினி. நான் ஒரு பரதநாட்டிய ஆசிரியர். நம்ம இப்போ ஈரோடு கலைத்தாய் அறக்கட்டளையில் இருக்கோம். இங்கே நாட்டுப்புற கலைகள் எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து கற்றுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இங்கே சிலம்பம் எல்லாமே கற்றுட்ருக்கேன். அப்புறம் பரதநாட்டியமும் சைமல்டேனியஸாக நான் எல்கேஜிலேருந்து படிச்சுட்ருக்கேன். 12th முடிச்சதுக்கப்புறம் நான் பரதநாட்டியம் தான் என்னோடய ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர், இன்ஜினியர் மாதிரி நான் டான்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கலாக்ஷேத்ரா சென்னையில் இருக்குது, அங்கே தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 years டிகிரி இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது தமிழ்நாடு ஜெயலலிதா காலேஜில் மாஸ்டர்ஸ் இன் பரதநாட்டியம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஈரோட்டில் நான் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்ரீ சக்ரா என்னோட டான்ஸ் கிளாஸ் பேர். நாட்டுப்புற கலைகள் அப்புறம் சிலம்பம், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு தொடர்பு கம்மியாகிட்டே இருக்குது. சில பேரண்ட்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் இன்னும் பண்ணணும், ஸ்டடீஸ்னு மட்டும் போகாமல் இன்னும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கலைகள் எல்லாமே வெறும் என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை உங்கள் குழந்தைக்கான ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங்கில் நீ கோகரிக்குலராக பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம். பட் ஒரு சொசைட்டியில் போய் ஒரு குழந்தை எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கலையை நமக்கு சொல்லித்தருது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கு உதாரணம் நான் தான். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என்ன வலுக்கட்டாயப்படுத்தி தான் ஆரம்பத்தில் சேர்த்தாங்க. பட் போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படியே நான் கண்டினியூ பண்ணோம். தேங்க்ஃபுல்லி ஐ சூஸ் திஸ் ஆஸ் மை கெரியர். இந்த மாதிரி நான் வரும்போது எனக்கு சொசைட்டியில் போய் என் கூட இருக்கிற சக மாணவர்கள்
நிறைய விஷயத்த டீல் பண்றதுக்கும், நான் ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் ரொம்ப வேறுபடுது. ஒரு கலைஞன் ஒரு விஷயத்த பார்க்கறதும், நார்மலான பெர்சன் ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆ ஒரு ப்ராப்ளம் வரதாகட்டும், இல்ல ஸ்டடீஸ் ரிலேட்டடா ஒரு கான்ஃபிடென்ட் ஆகட்டும், ஒரு கலையில இருக்கிறவனும், விளையாட்டுல இருக்கிறவனும் அவ்ளோ சீக்கிரத்துல விட்டு குடுக்க மாட்டேங்கிறான். போராடணும் அப்படிங்கிறது. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது ரொம்ப அவசியமா இருக்கு. விட்டு குடுத்துடுறாங்க சீக்கிரமா. என்னால முடியாது. அந்த கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாயிடுது. பட் இந்த மாரி ஆர்ட்ஸ்ல இருக்கும்போது, அது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்ட குழந்தைங்களுக்கு குடுக்கும். செல்ஃபா ஒரு டெவலப்மெண்ட்ன்னு ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? என்னதான் நீங்க ஹோம் ஸ்கூல் பண்ணாலும், வீட்லயே குழந்தைய கைக்குள்ளேயே வச்சிருந்தாலும், சொசைட்டி நெறைய விஷயத்த சொல்லிக் குடுக்கும். முந்திலாம் வேலைக்கு போவாங்க சின்ன வயசுலயே. அப்புறம் சொசைட்டியோட நெறைய கனெக்ஷனோட இருப்பாங்க. பட் கிடையாது இப்போ இந்த குழந்தைகளுக்கு. எந்நேரமும் மொபைல் ஃபோன்ஸ், டிவிஸ் தான் அவங்களோட உலகமா மாறிடுச்சு. இந்த மாரி கலைகள் கூட இருக்கும்போது நெறைய பேர பார்ப்பாங்க. அவங்களோட மைண்ட் பிராட் மைண்டட் ஆகும். அப்போ இந்த சொசைட்டிய நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றோம்? நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம்? எல்லாமே இந்த கலை வந்து சொல்லிக் குடுக்கும். ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் குடுக்கும். டான்ஸ் சொல்லி தரும். ஸோ எல்லாரும் அவங்கவங்களோட குழந்தைய வந்து இதுக்கு விடுங்க. படி, படி, படின்னு சொல்லாதீங்க. படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது. படிப்ப தாண்டி நெறைய விஷயம் இருக்கு. என்னதான் படிச்சாலும், அந்த படிப்ப சரியா பயன்படுத்துறோமா? அப்படிங்கிறவங்க இருக்குல்ல. அந்த பயன்படுத்துறோமா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம கலை வந்து நமக்கு கத்துக் குடுக்கும். நம்புங்க. நம்மளோட பாரம்பரியமான கலைகள் இதெல்லாம். நார் வெஸ்டர்ன் டான்ஸ் அந்த மாதிரி விடாம, நம்மளோட பரதநாட்டியம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் நம்ம முதியோர்கள் வந்து நெறைய சயின்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. அது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரஸ்ட் தெம், ட்ரஸ்ட் தேர் வேர்ட்ஸ். அப்புறம் நீங்க அவங்க எல்லாத்தையும் இதில என்கரேஜ் பண்ணுங்க. டார்ச்சர் வேண்டாம். நீ பண்ண மாட்டேங்கிற, நீ பண்ண மாட்டேங்கிற சொல்றீங்க. பண்ணுவாங்க. பொறுமையா தான் பண்ணுவாங்க. தட்டி குடுத்து கூட்டிட்டு போங்க. நானே இப்போ கிளாஸ் எடுக்கும்போது, என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறா, பண்ண மாட்டே குழந்தைங்க பொறுமையா தான் போவாங்க. அந்த ஸ்பேஸ் குடுங்க. அவங்க அவங்க கூடயே நீங்களும் வளருங்களேன். ரொம்ப அழகா இருக்கும். குழந்தையோட குழந்தையா நம்மளும் வளர்ந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே எனக்கு புரிய வச்சது வந்து கலைத்தாய் தான். என் மாதேஸ்வரன் மாஸ்டர் தான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது என்னோட திங்கிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அப்பதான் நான் சொசைட்டிய வேற கண்ணோட்டத்துல நான் பார்க்குறேன். இங்க இருக்கும்போது எனக்கு அதோட புரிதல் இல்ல. வெளியில போய் 4 பேர் வித்தியாசமா இருக்கும்போது, நான் எப்படி பிஹேவ் பண்றேங்கிறத பார்த்து, ஓகே நான் இங்கருந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன். அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அது கண்டிப்பா உங்களோட கிட்ஸும் இத ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் இந்த மாரி இடங்களுக்கு உங்களோட குழந்தைங்கள கொண்டு வாங்க. இப்போ பரதநாட்டியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கோயில்களுக்குள்ள செய்யப்பட்ட அந்த பூஜையோட வழிபாட்டு முறைகள். அதுதான் நம்ம வந்து வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்ததோ, அததான் தேவதாசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அத டான்ஸ் மாதிரி பூஜையே அவங்க ஆடி தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நெறைய பேத்துக்கு இப்ப தெரியாது அந்த விஷயம். பிரிட்டிஷ் டைம்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஸ்லோவா அவங்க எல்லா கலைகள் தான் நம்மளோட பகுத்தறிவு வளர்க்குதுங்கிறத அவங்க புரிஞ்சனால, அவங்க அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலயும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது. அப்டிங்கிற ஒரு முற்றுப்புள்ளிய வந்து அவங்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பதான் அந்த கலை கோயில்லருந்து வெளியில வந்து, அ பப்ளிக்கோட ஒரு புரோகிராம்ஸா அத வந்து மாத்திருக்காங்க. அப்படி வந்து இதுதான் இந்த பரதநாட்டியம் அந்த மாதிரியான கலைகள். இப்போ போர்க்கலையிலருந்து வந்து சிலம்பம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க புரோகிராம் பார்த்துருப்பீங்க இங்க நடந்தது. அதுல வந்து இந்த ஒரு பிளேட்ல கிளாஸ் வச்சு சுத்துற மாரி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆயுதங்கள கத்தி அந்த மாரி ஆயுதங்கள அதுல வச்சு, தூரத்துல இருக்கிற எதிரி இங்கேருந்தே வந்து அந்த எறிஞ்சு ஆயுதத்த எறிஞ்சு அவங்கள தாக்குற மாதிரி இத பண்ணிருப்பாங்க. பட் இப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அலங்கார சிலம்பமா நம்ம அத மாத்திருக்கோம். அப்போ வந்து போர் சிலம்பமா இருந்தது. இப்போ நம்ம வந்து அலங்காரமா மாத்தி, அதுல தண்ணி, முட்டை, எலும்புச்சம்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து பார்வையாளர்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கோம். ஒண்ணும் இல்ல. சிம்பிளா காலத்துக்கு தகுந்த மாதிரி கலைகள் அதோடைய மாற்றத்த எடுத்திருக்குது. அவ்வளோதான். வீரம்ங்கிறது நம்மளோட ஒரு பார்ட் தான். தனியா வீரம் அப்படின்னு சொல்லி தனியா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சி தான். இப்போ பறையாட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அன்றாட வாழ்க்கையில அந்த காலத்துல மனிதன் வந்து விலங்குகள வேட்டையாடி தான் சாப்பிட்டுருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஓசை எழுப்பணும். அந்த பயத்த அ வெளிப்படுத்த வேண்டியது இருந்திருக்கு மிருகங்களுக்கு. அவன தன்ன தானே பாதுகாக்கிறதுக்காக. அதுவும் இல்லாம அவனுக்கு ஒரு தற்காப்பும் தேவ. தன்ன அந்த இடத்துல மேம்படுத்தி ஒரு விலங்கு முன்னாடி தன்னை முதன்மையா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக தான் அவன் இந்த பறை, அந்த ஓசை, அந்த நெருப்பாகட்டும், இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீரம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. தமிழர்கள் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ஆண், பெண் எல்லாருக்குள்ளயும் வீரம் இருக்கு. நம்ம காலப்போக்குல மறந்துட்டு இருக்கோம். வீரம்னா நெறைய வேற விஷயங்கள்னு இப்ப நெனச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவை நம்ம ஒரு பையன் பார்த்துக்கிறான்னா அதுவே ஒரு வீரமான செயல் தான். அதுல வீரம் இருக்குதான். பார்க்குற விதத்துல தான் மாற்றம் இருக்கு. கத்தி எடுத்து சண்டை போடுறது தான் வீரம் கிடையாது. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல தன்னுடைய மனைவியையும் ஒரு கணவன் பாதுகாக்கிறான், ஒரு குழந்தைய தாய் பாதுகாக்கிறா அப்படின்னா எல்லாத்துலயுமே வீரம் அடங்கியிருக்கு. அதெல்லாம் தான் நம்ம கலைகளா அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க இப்போ ஒவ்வொரு கலையும் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வீரம் அதுக்குள்ள அழகா ஒளிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்னோட பேர் ஹர்ஷினி. நான் பரதநாட்டிய ஆசிரியரா இருக்கேன். அதுவும் இல்லாம மாஸ்டர்ஸ் இன் பரதநாட்டியம் சென்னை ஜெயலலிதா காலேஜ்ல பண்ணிட்டு இருக்கேன். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.